பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே வேத வாக்கியங்கள் நிறைவேறும் அளவும் நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதே சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தெளிவாய் சொல்லுகிறது. சிங்கத்தை போஷிக்கிற தேவன், காகத்தை போஷிக்கிற தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், அவருடைய படைப்பாகிய நம்மை அவர் ஒரு நாளும் போஷியாமல் விடுவதிலே அவர் கரிசனையற்ற தெய்வமாய் இருப்பாரா? கரிசனையற்ற தகப்பனாய் இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. நிச்சயமாக அவர் நம்மேல் கரிசனையுள்ளவர், நம்மேல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவர். அதைத்தான் சொல்லுகிறது வேதம். நீதிமான், தேவனுடைய பிள்ளை, உண்மையானவன், அவன் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம் அப்பத்துக்காக, ஆகாரத்திற்காக அவர்கள் அலைந்து அவர்கள் வெறுமையாய் போகிறது இல்லை, அவர்களை திருப்தியாக்குகிறவர் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி, ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் மேல் அதிக கரிசனையுள்ளவர், கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒரு உண்மையுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அதாவது உலகத்தின் காரியங்களை வெறுத்து உலகத்தின் காரியங்களிலே அவன் கண்ணோக்கமாய் இராமல் அவைகள் எல்லாவற்றையும் பாவத்திற்கும் பழிக்கும் அவன் நீங்களாக்கி தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்வாக மாற்றி வாழ்கிற வழியிலே அவனுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள். 16ஆம் வசனம் ஏசாயா 33:16 சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், அவனுடைய இடம் உச்சிதமானது, மேன்மையானது, மகிமையானது என்பதை தேவன் அறிவுறுத்துகிறார். அவன் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு துணை போன்ற தேவனுடைய பலம் அங்கே காணப்படுகிறதை உணர முடியும். மூன்றாவதாக அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், திருப்தியாக்குகிறவர், அவருடைய சந்ததிகளை அவர் போஷிக்கிற தேவன். அவன் பசியாய் இருப்பதில்லை, அவனுக்கு நிச்சயமாய் அவனுக்கு தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். நம்மை திருப்தியடை செய்கிறவர். அவர் பசுமையான மேய்ச்சலின் நடுவே நம்மை நடத்தி சென்று அமைதலான இடத்திலே நம்மை அமர்ந்த தண்ணீர்களின் இடையிலே அவர் கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்வை வளமாக்குகிறதான தேவன். நிச்சயமாக இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலை உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி போராட்டங்கள், ஏன் இப்படி பிரச்சனைகள், என்னுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றங்கள் இருக்காதா என்று சொல்லி புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது, உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அது இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் வேலைகளிலே தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடுகிறவர். உங்கள் வருமானத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுது காணப்படுகிற குறைவுகளை நீங்கள் பாராதிருங்கள். நிச்சயமாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நிச்சயமாக தேவன் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். காத்திருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.